ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி தட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 4 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன், 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். பச்சரிசி மாவு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்கும். அதுக்காக 1 கப் பச்சரிசி மாவு கோதுமை மாவோட ஆட் பண்ணிக்கிட்டேன். சீரகத்தை வந்து நல்லா இந்த உலக்கையில் நச்சு போட்டுக்கிட்டேன். வத்தப்பொடி கொஞ்சம், உப்பு கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் விரவிக்கிட்டேன். அப்புறம் ஆயில் கொஞ்சம் போட்டு நல்லா அதையும் நல்லா விரவிக்கிட்டேன். எள்ளு ஆட் பண்ணால் டேஸ்ட்டு கொடுக்குங்க, அதனால் எள்ளும் நல்லா நான் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா விரவிட்டு கலருக்காக கேசரி பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வெந்நியை சூடு பண்ணி அதில் ஊற்றிக்கிட்டேன். வெந்நீர் ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். நல்லா பிசைஞ்சிட்டு மூடி வச்சுட்டு போயிருங்க. 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அமுக்கி பாருங்கள், இந்த பதம் இருக்கான்னு பார்த்துட்டு சப்பாத்தி பண்ணுற மாதிரியே தான் நல்லா சாஃப்ட்டாக நம்ம பிசைஞ்சு ஒரு வைப்போம்ல அதே மாதிரி தான் நம்ம 2ஆக பிரித்து இந்த மாவு போட்டு பச்சரிசி மாவு போட்டு கொஞ்சம் முறுமுறுப்பு கொடுக்குன்றதுக்காக நான் பச்சரிசி மாவு இதில் போட்டு நான் தேய்ச்சிட்டு இந்த ஸ்பூனை வச்சு நல்லா எல்லா இடத்துலையுமே குத்திட்டு ஒரு மூடி இருந்துச்சு, நான் டப்பா மூடி இருந்துச்சு, அதில் நல்லா ரவுண்ட் பண்ணி இந்த சேஃப்க்கு எனக்கு வரணும்னு நான் நினச்சேன். அதனால் இந்த டப்பா சைஸ்க்கு மூடிக்கு நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டேன். கடைசி இந்த மாதிரி எடுத்தால் நல்லா ரவுண்டாக அழகாக வந்துச்சு. இந்த சொலவில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த 4 இது போட்டேன். நல்லா வந்துச்சு. திருப்பி போட்டு எடுத்து பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. நல்லா முறுமுறுப்பாகவும் கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.